வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது எபி ஃபிட்னஸ். நான் எபி. அதாவது இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோன்னா, கேபிஒய் பாலா லாரன்ஸ் அவர்கள் அவங்கள பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். போன வருஷத்தை விட இந்த வருஷம் இன்னும் உங்களுக்கு நல்லா அமையணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். எனக்காக உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் நீங்கள் வேண்டிக்கிங்க. ஓகே. அதாவது உதவியில் வந்து பல்வேறு உதவி இருக்குது நண்பர்களே. தெரிஞ்சு செய்வோம், தெரியாமல் செய்வோம், சில பேர் பார்க்கணுங்கிறதுக்காக செய்வோம், சில பேர் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் எடுத்து போட்டு அதன் மூலம் வந்துட்டு பேர் டெவலப் ஆகணும், நம்ம பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு இப்படி உதவி வச்சு பல்வேறு விதமான காரியங்களை செய்வாங்க. இப்போது உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, நமக்கு தெரியாமையே நம்ம சில உதவிகள் செய்வோம். நமக்கே தெரியாது, ஆனால் செஞ்சுருப்போம். எப்படின்னா, ஒரு கல் கடந்துச்சுன்னு வைங்களேன் ரோட்டில், அதை காலில் தட்டி விடுவோம். டூ வீலரில் யாராவது போகிறாங்க, ஒரு பெண்மணி அவங்களுடைய துப்பட்டா கீழே தொங்கிட்டு இருந்துச்சுன்னா அதை துணியை ஒழுங்காக போடுங்க அப்படிம்போம். இது சின்ன உதவி தான், ஆனால் இது மிகப்பெரிய உதவி. அந்த துணி மட்டும் பைக்கில் மாட்டுச்சுன்னா உயிர் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு வார்த்தையில் நம்ம அந்த உதவியை நம்ம செய்கிறோம். அது இல்லாமல் யாசகம் கேட்குறவங்களுக்கு நம்ம தர்மம் செய்கிறோம். இதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்கவே மாட்டோம். நம்ம ஒரு காரில் போகிறோம், பக்கத்தில் ஒரு வண்டி போயிட்டுருக்கு, அதோட டோர் ஓப்பனாக இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? டோரை சாத்துங்க சார் அப்படிம்போம் இல்லையா? இதெல்லாம் நமக்கு தெரியாமல் செய்கிற உதவிகள். இப்போ இந்த உதவிகளெல்லாம் வந்து நான் உங்ககிட்ட கேட்டேன்னு வைங்களே, இந்த மாதத்தில் நீ செஞ்ச உதவியெல்லாம் கணக்கு சொல்லு அப்படின்னா உங்களுக்கு சொல்ல தெரியாது, நினைவிலே இருக்காது. ஒரு சில உதவிகள் மட்டும் நினைவில் இருக்கும். நான் ரொம்ப இயல்பாக பேசுகிறேன் நண்பர்களே, நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் தமிழில் பார்த்துருப்பீங்க, மனித கடவுள்கள் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பாலாவை லாரன்ஸையெல்லாம் சொல்கிறாங்க. அதைத்தான் நான் தமிழைனா போட்டிருக்கேன். இப்போது நம்ம செய்கிற உதவி வந்து நமக்கு ஞாபகத்தில் இல்லை, ஆனால் பாலா செய்கிற உதவியெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, டேட்டாவோட சொல்கிறாரு. எனக்கு இவங்க ஆரம்பத்தில் இவங்க செய்கிற உதவியெல்லாம் நான் பார்த்தேன், சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு, சரி ரைட்டா அப்படின்னு விட்டாச்சு. எனக்கு ஒரு விஷயம் வந்து ரொம்ப மனசுக்கு வந்து ரொம்ப வேதனையாக பட்டுச்சு. அதற்காக தான் நான் இந்த வீடியோவை நான் பண்ணேன். கடைசியாக அதனுடைய கருத்தை நான் சொல்கிறேன். உங்களுக்கு அது ஏற்றுக்கக்கூடிய கருத்தாக இருந்ததுன்னா நீங்கள் ஏற்றுக்குங்க. அதாவது திரு பாலா அவர்கள் லாரன்ஸ் அவர்களெல்லாம் உதவி செய்கிறாங்க, நீ என்னத்துக்கு இழிச்சான்னு கூட என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஆனால் பரவாயில்ல, கேட்டு போட்டோம். அப்படியே கேட்டாலும் அவங்களுடைய அறியாமை அது. சரிங்களா? ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். இவங்க பண்ணக்கூடிய உதவியெல்லாம் டேட்டாவோட சொல்கிறாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாருன்னு. நான் ஆம்புலன்ஸ் கொடுக்கும்போது சாதாரணமாக தான் கொடுத்தேன். ஆனால் இந்த ஆம்புலன்ஸ்னால என்னுடைய மொத்தம் 5 ஆம்புலன்ஸு, அதில் 4 ஆம்புலன்ஸில் இது வரைக்கும் அதில் உயிர் பிழைத்தவர் எண்ணிக்கை 1100. இந்த வருஷத்தில் குழந்தைங்க பிறந்திருக்கு. இது வரைக்கும் 180 குழந்தைங்க அதில் பிறந்திருக்கு. ஸோ இதை பாலா அவர்கள் வந்து 5 ஆம்புலன்ஸ் கொடுத்தாங்க. சரிங்களா? அந்த 5 ஆம்புலன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 1100 பேர் பொழைச்சிருக்காங்களா, 180 குழந்தைங்க பிறந்திருக்கான். ரவுண்டு ஃபிகராக தான் எல்லா உதவிகள் நடந்திருக்கு. சரிங்களா? அந்த 1055 1060 அப்படியெல்லாம் இல்லை, எல்லாமே ரவுண்டு ஃபிகர் தான். சரி ஓகே. அதுக்கப்புறம் இவர் வந்து நான் கொடுத்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறார். தன்னைத்தான் அங்கே வந்துட்டு முன்னிலைப்படுத்திக்கிறார். சரிங்களா? நான் கொடுத்த ஆம்புலன்ஸில் இத்தனை பேர் பொழைச்சிருக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்துல தான் அப்படிங்கிற ஒரு இதை பேசுகிறாரு. முக்கிய காரணமே நான் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவருடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயிரை காப்பாற்றிக்க ஓட்டுநர் பார்த்தீங்களா, ஆம்புலன்ஸ் டிரைவர், அவருக்கும் பெரிய பேர் கிடையாது. இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு டாக்டர், செவிலியர், இவங்க 2 பேரும் போராடினாங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கும் நல்ல பேர் கிடைக்காது. யார் வாங்கி பாலா வாங்கி கொடுத்தாரியா அப்படின்னு. அப்போது இந்த உதவிக்கு பின்னாடி எனக்கு ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. தொடர்ந்து பார்க்கும்போது சரி, இந்த உதவி இதற்காகத்தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவருடைய ஆசைகள் என்னவா இருக்குங்கிறத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஆம்பிஷன் ஏதாவது இருக்கா? இருக்குண்ணே. இருக்கா? ஆமாம். என்ன? எனக்கு வந்து ஹீரோ ஆகணும்னு ஆசை. இல்ல அதுக்கெல்லாம் நிறைய வேணும். உங்களுக்கு தெரியும், மூஞ்சிக்கு நம்ம பாடிக்கும் நடக்குமான்னு தெரியல. மூஞ்சி பாடி என்ன? நான் நடிக்கிறேன் ஹீரோவா, நீ நடிக்கிறதுக்கு என்ன? தீர்த்து வைக்கிற ஹீரோ வாய்க்கிற ரொம்ப அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். இந்த மாதிரி பசங்க வளரணும். வந்த டேய் அவ்வளவு பெருமை, அவ்வளவு சந்தோஷம். ஹீரோ பாலாக்கு ஒரு பெரிய 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 கைத்தட்டல் கொடுக்கணும்.
இந்த வீடியோவில் சிலதெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட ஒரிஜினலாக அந்த வீடியோ இருந்தது. இன்ஸ்டாகிராமில் நான் ஷேர் பண்ணி வைப்பேன். சில டைம் அது என்ன ஆகுன்னா டெலீட் ஆகிடுது, அதுவாகவே டெலீட் ஆகிடுதுங்க. இவர் ஹீரோ ஆகணும்னு சொல்ல, சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு தான் சொல்கிறாரு. அப்போது இவங்களுடைய நோக்கங்கள் எல்லாம் என்ன இருக்குது, எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்களுடைய ஒரு வறுமையை, ஒரு இயலாமையை, இல்லாமையை ஒரு ஆயுதமாக எடுத்து பயன்படுத்தி அதன் மூலம் இவங்களுடைய அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்கிறாங்க. சரிங்களா? இதற்காகத்தான் மக்களை உபயோகிக்கிறாங்க. இங்கே ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க உதவி செய்கிறது தப்பு இல்லை நண்பர்களே, உதவி பெறுறதும் தப்பு இல்லை. இதை வீடியோ எடுத்து போடுறாங்க பாருங்கள், அது கூட தப்பு இல்லை. சரி, ரைட்டு. ஏன் நான் வந்துட்டு தப்பு இல்லைன்னு சொல்கிறேன்னா, வீடியோ எடுத்து போடுறது அதன் மூலம் மக்களுக்கு பயன் பெறுது, பயன் கிடைக்கிது, மக்கள் நன்மை பெறுறாங்க அதற்காக. ஆனால் வீடியோ எடுத்து இவங்க எதற்காக போடுறாங்கன்னா, அதன் மூலம் வியூஸ் வரும், அதன் மூலம் நம்ம பெரிய ஆள் ஆகலாம், அதை வச்சு தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் செய்கிறாங்க. இருந்தாலும் வீடியோ எடுத்து போகிறது கூட பரவாயில்ல, ஏன்னா மக்களுக்கு உதவி கிடைக்குது இல்லை, அதனால நான் அதை ஒத்துக்கிறேன். சரி, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? எங்களுடைய ஆசைகளை பார்த்தீங்களா? அடுத்ததா ருத்ரன்னு ஒரு படமா, அது வந்து ஆடியோ வெளியீட்டு விழான்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே லாரன்ஸ் வந்து 2000 குழந்தைகளை படிக்க வைக்கிறார். இந்த ருத்ரன் படத்துக்காக மட்டும் தனியாக ஒரு 100 குழந்தைகளை படிக்க வைக்கிறார். அதுக்கு பாலா சொல்கிறது நீங்கள் கேளுங்க. நம்மளுடைய ருத்ரன் வந்து ஏப்ரல் 14 வரதுனால ஆல்ரெடி மாஸ்டர் வந்து 2000 குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறாங்க. இதை தாண்டி ருத்ரனுக்காக 100 குழந்தைகளை வந்து மாஸ்டர் வந்து படிக்க வைக்கிறதா வந்து வாக்கு கொடுத்து குழந்தைகளை படிக்க வைக்கிறாங்க. ஸோ இதை விட ஒரு படம் வரும்போது நம்ம சுற்றி இருக்கவங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறதுக்கு யாருமே நினைக்க மாட்டாங்க மாஸ்டர். படம் வரும்போது தான் படிக்க வைக்கணுமா? ஏன் படம் வராத படிக்க வைக்கக்கூடாதா? இல்லையா? இப்போது இவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் என்னவா இருக்குன்னா, இந்த மாதிரியெல்லாம் சொல்லி அந்த படங்களை பார்க்க வைக்கணும். இப்போ இந்த ஆடியோ லான்ச்சை டிவியில் பார்த்தவங்க, நேரில் பார்த்தவங்க என்ன நினைப்பாங்க? சரி, லாரன்ஸ் வந்து குழந்தைகளை படிக்க வைக்கிறாரு, அதுக்காக நம்ம அந்த படங்களை போய் பார்ப்போம். படங்களை போய் பார்த்தா குறைஞ்சது 1000 ரூபாயிலிருந்து 2000, 3000, 4000 வரைக்கும் டிக்கெட்டுக்கு இருக்குது, அந்தந்த இடங்களை பொறுத்து. சரி, லாரன்ஸ் படிக்க வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பசங்க போய் அந்த படம் பார்ப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க படிக்க வைக்கிறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் தெரியாதுன்னா, ஜல்லிக்கட்டுக்கு வந்து நான் 1 கோடி ரூபாய் கொடுத்தேன் என் பொண்டாட்டியோட நகைகளை விற்று அப்படின்னு லாரன்ஸ் வந்து சொன்னார். அதுக்கு எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. சரிங்களா? ஓகே. போன வருஷம் டெல்லியில் மொத்தம் 7 ஸ்கூல் இருக்குது, தமிழ் ஸ்கூல். அதில் ஒரு ஸ்கூலு வந்து 100 வருஷம் ஆச்சான். அந்த ஸ்கூலோட அந்த ஆண்டு விழாக்கு 100 வருஷம் நிறைவு பெற்ற அந்த விழாவுக்கு வந்து நடிகர் சரத்குமார் அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் இங்கே தான் படிச்சிருக்காரு, அந்த ஸ்கூலில் ஏதோ ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காரு, மந்திர் மார்க்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, நான் இந்த ஸ்கூல் முன்னாள் மாணவன், அதனால் இது ஸ்கூலோட நீங்கள் நிற்க வேண்டாம், நம்ம கல்லூரி லெவலுக்கு இதை நம்ம எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி 25 லட்சம் ரூபாய்க்கு உண்டான காசோலையை வந்துட்டு அந்த விழாவில் கொடுத்தாரு. அவரை வரவேற்று 2வது நடனமாக என்னுடைய பொண்ணு வரவேற்று அவரை நடனம் ஆடி அவரை வரவேற்றாங்க. சரிங்களா? அதற்குண்டான ஆதாரங்கள் இருக்குது, வீடியோ ஆதாரங்கள் இருக்குது. இப்போ லாரன்ஸ் சொல்கிற மாதிரி 1 கோடி கொடுத்தா அங்கே படிக்க வச்சேன், இங்கே படிக்க வச்சேன்னு என்ன இது இருக்குது? இப்போ இவங்களுடைய நோக்கமெல்லாம் என்னென்னா, இந்த மாதிரி வறுமையை பயன்படுத்தி நம்ம எந்த அளவுக்கு முன்னாடி போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் தான் அவங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் பாலா நடிகராகணும்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜில் இவருக்கு வேறு வழி தெரியல லாரன்ஸுக்கு. தன்னுடைய கெத்தை காட்டணுங்கிறதுக்காக, நான் ஆக்குறேன்டா உன்னை ஹீரோவா, நான் உன்னை பெரிய ஆள் ஆக்குறேன்டா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சரிங்களா? ஹீரோ. இப்படி ஒரு கூட்டம் வந்து மக்களுடைய வறுமையை பயன்படுத்தி அவங்களுடைய ஆசைகளை ரொம்ப அருமையாக நிறைவேற்றிக்கிறாங்க. சரிங்களா? நம்மெல்லாம் வந்து பாலாவை நம்ம இப்படி பார்க்குறோம், அவர் நம்மளை இப்படி பார்க்குறாரு, ஏன்னா உதவி செய்கிறாருல்ல. ஓகே. சினிமாக்காக நிறைய பேர் வந்துட்டு டைரக்டர் ஆகணும், ஹீரோ ஆகணும் அப்படி இப்படின்னாலும் நிறைய பேர் சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நடிகர் சூரி அவரெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. நீங்கள் உங்களுடைய பேட்டியெல்லாம் பார்த்துருக்கேன், அந்த இதில் பெயிண்டரெல்லாம் இருந்திருக்கீங்க சார். உங்கள் படத்தில் நான் வேலை செஞ்சுருக்கேன் சார். ஏன் படத்துலையா? நான் மேக்ஸிமம் 100 டேரக்டர் இருக்கேன். அதாவது உங்கள் 98க்கு அப்புறம் மேக்ஸிமம் ஒரு 100 டேரக்டர் இருந்தாலும் 95 டேரக்டர் வேலை செஞ்சுருக்கேன் சார். உங்கள் படையப்பாலாம் மைக் இது காட்லெஸ் சார், மைக்கு ஃபேன் போடுறேங்க சார். வேலை செஞ்சுருக்கேன் சார் உங்கள் படத்தில். அந்த ஃபேன் போடுறது மாமா, ஆர்டிஸ்ட் ஃபேன் போடுறது, எலக்ட்ரிஷியன். ஆமாம் சார், வேலை செஞ்சுருக்கேன் சார். படையப்பாளர் வேலை செஞ்சுருக்கேன். அப்புறம் அஜித் சார் படத்துக்குள்ள நிறையா வாய்ப்பு தேடி வந்திருக்கீங்க சார். வில்லன் வரலாறு. ஆமாங்க சார். வில்லனுக்குலாம் ரேஷன் கார்டு மாதிரி கியூ நிற்கிங்க சார் உங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி.
இப்படி சில பேர் சினிமாக்காக கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு உண்மையான ஒரு கஷ்டம்தான். இவங்க சினிமாக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலையை அடைகிறாங்க. ஆனால் பாலா மாதிரி ஆள்கள் வந்து மக்களுடைய ஒரு வறுமையை பயன்படுத்தி அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக்கிறாங்க. அவருக்குள்ளே இருக்கிற ஆசையை நான் வீடியோவாக ஆதாரமாக போட்டு காமிச்சிட்டேன். சரி, இப்போ இதெல்லாம் ஓகே தான். எபி, இதில் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு பாலா வந்து ஹீரோ ஆகிடுவார். நீங்கள் அவரை செல்ஃபி எடுக்க போனீங்கன்னா பவுன்சருக்கு ஒரு 4-5 பேர் இவ்வளோ பெரிய கையை வச்சு உங்களை தள்ளுவாங்க, ஓடா அப்படிம்பாங்க. சரி, நம்ம திரையில் பார்த்து நம்ம நேசித்த நடிகர்கள் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் செல்ஃபி எடுக்க போனீங்கன்னு வைங்களே, ஒரே தட்டிடுவாங்க செல்ஃபோனை. அப்படியே அடிச்சு உடச்சு அப்படியே சல்லியாக நொறுக்கிடுவாங்க. கேட்டால் என் அனுமதி இல்லாமல். நம்ம நேசித்த நடிகர்னு நம்ம ஒரு அன்பின் நிமித்தமாக போய் நம்ம செல்ஃபி எடுப்போம். ஆனால் உடச்சி போடுவாங்க. கேட்டால் யோகா பண்ணுறோம்பாங்க. இந்த யோகாங்கிறது வந்து மனசையும் உடலையும் ஒரு கட்டுக்கோப்பாக வச்சு ஒரு தரமான ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்கிறது தான் இந்த யோகா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி பண்ணுற ஒருத்தருக்கு 75 வயசில் 80 வயசில் அப்படி ஒரு கோபம் வருதுங்க. மக்களுடைய, சாதாரண மக்களுடைய, நம்மளை மாதிரி மிடில் கிளாஸோட அந்த ஒரு உணர்வை ஒரே தட்டு, ஆசையை ஒரே தட்டு உடச்சி போட்டாங்க. அதுக்கப்புறம் புது ஃபோனு, அப்புறம் மன்னிப்பு, இதெல்லாம் எதுக்கு? அப்போது இவங்க வந்து நம்மளை எந்த லெவலில் வந்துட்டு நம்மளை எல்லாம் நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா? சரியா? இப்போ நான் இது எதற்காக சொல்ல வரேன்னா, பாலா போன்ற உதவியெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணக்கூடிய உதவியில் பயன் பெறுறவங்கெல்லாம் ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க. அவங்கள பற்றி இங்கே யாருமே பேசுகிறதில்ல. பாலாவை பற்றி தான் பேசுகிறாங்க. அடுத்த சிஎம்னு சொல்கிறாங்க. சரி, இப்படி வரம் போகிறவங்களெல்லாம் நீ தூக்கி கொண்டாடிட்டு இருக்கியே, உன்னுடைய லைஃப் என்ன அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் இந்த வீடியோவே பண்ணுறேன் நண்பர்களே. பாலா உதவி பண்ணுறதோ இல்லை உதவி பெறுறதோ வீடியோ எடுத்து போகிறதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. அதுக்கு கமாண்ட் பண்ணி நீங்கள் அறியாமையில் இருக்க பார்த்தீங்களா, அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச வரேன். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஹீரோ. நீங்கள் யாரையும் தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே கொண்டாடினாலும் உங்களை ரொம்ப கேவலமாக இப்படி பார்ப்பாங்க. வேண்டாம். அடுத்தவனை கொண்டாடி என்ன பயன் இருக்குது? உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ஹீரோ. உங்களை நீங்கள் கொண்டாடுங்க. உங்களுக்குன்னு வாழ்க்கையில் ஒரு ஆம்பிஷன் இருக்கும்ல, ஒரு லட்சியம், ஒரு டார்கெட், அதை நோக்கி ஓடுங்க. அதில் வெற்றி பெறுறோமோ தோல்வி விடுறோமோ அது ரெண்டாவது பிரச்சனை. ஓடணுங்கிற ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓடுங்க. எந்த வேலை செஞ்சாலும் சரி, பாத்ரூம் கழுவுற வேலையாக இருந்தாலும் சரி, திருப்தியாக, உண்மையாக, நேர்மையாக செய்யுங்க. நீங்கள் தான் ரியல் ஹீரோ. எந்த ஒரு பாவ பழக்கத்துக்கும் அடிக்ட் ஆகாமல் இருக்கீங்க, நீங்கள் தான் ரியல் ஹீரோ. வாங்குகிற சம்பளத்தை குடும்பத்துக்காக, மனைவி பிள்ளைகளுக்காக செலவு பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ரியல் ஹீரோ. நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை எந்த ஒரு பாவ பழக்கத்துக்கும் செலவு பண்ணாமல் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தாங்க ரியல் ஹீரோ. அம்மா அப்பா கிராமத்தில் இருப்பாங்க, ஒரு விமானத்திலேயோ இல்லை ட்ரெயின்லேயோ நகர்ப்புறங்களுக்கு வந்திருக்க மாட்டாங்க. இந்த பீஸா பர்கரெல்லாம் கேள்விப்பட்டிருப்பாங்க, டிவியில் பார்த்துருப்பாங்க, சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அவங்களையெல்லாம் கிராமத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த கடலை காமிக்கிறது, இந்த சென்னை சுற்றி காமிக்கிறது, ஃப்ளைட்டில் கூட்டிகிட்டு வர்றது, ட்ரெயினில் கூட்டிகிட்டு வர்றது, அவங்களுக்கு வேண்டியதை ஒரு நாள் வாங்கி கொடுக்குறதுனால எந்த தப்பும் இல்லை. அப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா, நீங்கள் ஒரு மகனாக செஞ்சீங்கன்னா நீங்கள் தான் ரியல் ஹீரோ. வயதான காலத்தில் தாய் தந்தையர் முதியோர் இல்லத்தில் சேர்க்காம கடைசி வரைக்கும் அவங்க உயிர் பிரிகிற வரைக்கும் நீங்கள் கூட இருந்து பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தாங்க ரியல் ஹீரோ. கண்டவனே எதுக்குங்க தூக்கி கொண்டாடணும்? சினிமாவில் சொல்லுவாங்க ஒரு டைலாக், கேள்விப்பட்டிருக்கீங்களா? கயலுன்னு ஒரு படம், சரியா? அதில் அவர் சொல்லுவார், என் வாழ்க்கை எதை நோக்கி இங்கே போகணும், ஏங்க நோக்கி போகணும், நாளைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலங்க அப்படின்னாரு. அந்த படத்துக்கு அப்புறம் அந்த ஆளவே காணும். அந்த படத்துக்கு அந்த டைலாக் சரியானதாக இருந்தது. ரியல் வாழ்க்கையில் நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம கொண்டாடுறோம் பார்த்தீங்களா ஆக்டருக்கு, இன்றைக்கி இராணுவ வீரனாக நடித்து இந்திய தேசம் அப்படின்னு அப்படியே கண்ணில் அப்படியே பொங்கும் தேசப்பற்று. ஆனால் நாளைக்கு ஒருத்தன் டெரரிஸ்ட்டாக நடின்னு பணத்தை கொடுத்தா டெரரிஸ்ட்டாக நடிச்சுட்டு அவன் பாக்கில் போயிட்டே இருப்பான். சினிமாவில் கணவன் மனைவி எப்படி அந்யூன்யமாக இருக்கிறாங்க காட்டுறாங்கல்ல, ரியல் வாழ்க்கையில் இருக்காங்களா? அப்போ இந்த சினிமாவில் வர டைலாக்கெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்குன்னு எடுத்துட்டோம்னா நம்மளாம் முட்டாள்கள். நம்மளுடைய வாழ்க்கை உண்மையான வாழ்க்கை. இதில் நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறது தான். ஆண்களுக்கு விதிக்கப்பட்ட விதியே என்ன தெரியுங்களா? மூக்கில் பஞ்சு வைக்கிற வரைக்கும் குடும்பத்துக்காக உடச்சே சாகணுங்க. அது பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, குடிசையில் வாழ்கிறவனாக இருந்தாலும் சரி, இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம எதை நோக்கி போகிறோம், யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னா நம்மளே ரியல் ஹீரோ தான்.
சரிங்களா? அதனால சினிமாவில் வரதெல்லாம் தூக்கி கொண்டாடாமல் நம்ம வாழ்க்கைக்கு என்ன அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் தான் ரியல் ஹீரோ நண்பர்களே. உங்களை விட அழகானவன், உங்களை விட திறமையானவன், உங்களை விட அறிவானவன் உலகத்தில் எவனுமே இல்லைன்னு நினைங்க. நீங்கள் தான் ராஜா. நீங்கள் பண்ணுறது தான் ட்ரெஸ்ஸிங். சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுங்கள். எந்த ஒரு பாவ பழக்கத்துக்கும் அடிமையாகாமல் இருங்க. உங்களுடைய வாழ்க்கையை அது முன்னேறி கொண்டே போகும். நம்ம வந்துட்டு செலிபிரிட்டி மாதிரி ஒரு 1000 பேத்துக்கு தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. யாரையும் தூக்கி கொண்டாட வேண்டாம். எனக்கு வந்துட்டு தோனியை பிடிக்கும். எத்தனை பேர் தோனி வீட்டு வாசலில் நிற்கிறாங்க, இப்படி கையை காட்டிட்டு அவர் பக்கத்தில் போயிட்டே இருக்கார். அவர் சாதாரணமாக பார்த்துட்டு போவார். எனக்கு ஹரிஹரன் சிங்கரை ரொம்ப பிடிக்கும். சார் நான் உங்கள் பயங்கரமான தீவிர ரசிகன் சார் அப்படின்னா எனக்கு பாட்டு பாட போகிறாரா? ஓ அப்படியாப்பா, ரைட். அவங்கெல்லாம் நம்மளை இப்படி தான் பார்க்குறாங்க. இவங்கெல்லாம் நம்ம மேலே காலை வச்சு ஏறி போகிறதுக்கு உண்டான காரணம் என்ன? நம்ம கொடுக்குற கமாண்டு தான். அந்த வீடியோ ஸ்ப்ரெட் ஆகும். அதுக்காக நான் உங்களை கமாண்டெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல. யாரையும் தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்கிறேன் நண்பர்கள். அவ்வளோதான். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் ரியல் ஹீரோ. இப்போ எனக்கு வந்துட்டு 40 வயசு ஆச்சு. என்னுடைய டார்கெட்டெல்லாம் என்னென்னா நேச்சுரல் ஃபிட்னஸ் தான். சரிங்களா? அதுக்குண்டான ஒரு வீடியோ இருக்குது, நான் போடுறேங்க பாருங்கள். லாக்டவுன்லலாம் ஓடி 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 என்னாச்சுன்னா என் உடம்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ஒல்லி ஆகிட்டேன். சரிங்களா? 6 மாதம் தொடர்ந்து 10 கிலோமீட்டரெல்லாம் ரன்னிங் போவேன். சரிங்களா? அப்போ ரொம்ப இழைச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் திரும்ப ஒர்க் அவுட்டை ஸ்டார்ட் பண்ணேன். அதில் எத்தனையோ மாற்றங்கள் இருக்கும். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்ம தான் கதாநாயகன். இது நமக்கு இந்த வாழ்க்கை வந்து நமக்கு கிடைச்ச ஒரு கதாபாத்திரம், ஒரு கேரக்டர். இந்த கேரக்டரை நம்ம நல்ல முறையாக வாழ்ந்துட்டு போகணும். மற்றவன் உதவி செய்கிறான், அதற்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் வந்துட்டு ரொம்ப அபாயகரமான நோக்கம். அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற நோக்கம் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? ஹெல்ப் பண்ணுறான். பாலா வாங்குகிற சொற்ப சம்பளத்தில் இவ்வளோ வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாருன்னா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, யாரோ வளர்த்தி விடுறாங்க. இதையெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இத்தனை செய்கிற பாலா வந்துட்டு தன்னுடைய சக நடிகர் வடிவேல் பாலாஜிங்கிறவரும் ஒருத்தர் இறந்து போயிட்டார். இன்றைக்கும் அந்த அம்மா வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இத்தனை பேர் ஹெல்ப் பண்ணுறாங்களே. அந்த விஜய் டிவின்னு ஒரு ப்ரோக்ராமுங்க, அந்த ஏதோ கலக்க போகுது யாரோ, அதில் அமுதவாணன் வந்து வடிவேல் பாலாஜியுடைய கேரக்டராக நடிக்கிறாரு. எல்லாம் தாரையாக கண்ணீர் சிந்துறாங்க. இந்த அர்ச்சனாக்கெல்லாம் இங்கே கண்ணீர் சிந்தி முட்டி வரைக்கும் ஒழுகி வருதுங்க கண்ணீர் தண்ணி. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்க. அட பக்கிகளா, அந்த குழந்தைகளுக்கு, அந்த அவருடைய மனைவிக்கு நீங்கள் என்ன நன்மை செஞ்சீங்க? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அப்படியே செஞ்சாலும் அதையும் ஒரு வீடியோ எடுத்து போட்டு அதன் மூலம் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கணும்னு தான் பார்ப்பாங்க. இவங்களையெல்லாம் நம்ம திரையில் பார்த்து தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியம் கிடையாது. திரையில் இருக்க மாதிரி நிஜ வாழ்க்கையில் இருக்க மாட்டான், நிஜ வாழ்க்கையில் இருக்கிற மாதிரி திரையில் இருக்க மாட்டான். சினிமாலலாம் அந்யூனியத்தை பார்த்துருப்பீங்க, புருஷன் பொண்டாட்டி. ஆனால் எத்தனை தமிழ் நடிகர்கள் டிவோர்ஸ் பண்ணுறாங்க, எத்தனை பிரச்சனைகள். இவங்களையெல்லாம் நம்ம தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியம் இப்போவும் நமக்கு கிடையாது. நம்மளுடைய ரியல் வாழ்க்கையில் நம்ம எப்படி வாழறோங்கிறது தான் நண்பர்களே முக்கியம். சரிங்களா? எனக்கெல்லாம் எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே கிடையாது நண்பர்களே. எனக்கு தெரியும், ஏதாவது பழக்கத்தை பழகிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சீர்கேடாக ஆயிருங்கிறது எனக்கு தெரியும். அதனால் எந்த ஒரு பழக்கத்துக்குமே நான் அடிமையே ஆனதே கிடையாது. என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு போகிறேன். என் வாழ்க்கையை நான் திருப்திகரமாக வாழ்ந்துட்டு போகிறேன். எனக்கும் பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னாலாம் சொல்ல. உடல் ரீதியாக பிரச்சனை இருக்குது, ஃபைனான்ஸாக பிரச்சனை இருக்குது, பொருளாதார அடிப்படையில் எல்லாத்துலேயுமே பிரச்சனை இருக்குது. இருந்தாலும் என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிட்டுருக்கேன். சரிங்களா? அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணம் செய்யுங்க. யாரையும் தூக்கி கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை. நான் திரும்ப இதைத்தான் சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, மற்ற ஸ்டேட்டுகளை விட சவுத்தில் வந்துட்டு நடிகர்களை ரொம்ப தூக்கி கொண்டாடுறாங்க. சரிங்களா? அஜித் கொண்டாடிய ஒரு பையன் லாரியிலேருந்து விழுந்து இறந்து போயிட்டார். அவருக்கு என்ன கிடச்சிச்சு? குடும்பத்தில் ஒருத்தன் இறந்தாங்கன்னா அவங்களுடைய பொருளாதார அடிப்படை அகல பாதாளத்துக்கு போயிடும் நண்பர்களே. உழைக்கிற ஒரு ஆள் இறந்தாருன்னா போதும், அந்த குடும்பம் மீண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கையில் எடுத்துக்கிட்டு இந்த புது வருஷத்தில் ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும்னு உங்ககிட்ட என்னுடைய சப்ஸ்கிரைபர் 900 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க, உங்ககிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.